உன் லைஃப்ல இருக்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு நீ யோசிச்சு பார்த்தா நீ சொல்லுவ டைம் இல்ல, டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி, கன்சிஸ்டன்சி இல்ல. ஆனா இது எல்லாம் சர்ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் தான். ரியல் ப்ராப்ளம் உனக்கு தெரியவே இல்ல. அது உன் மைண்ட்ல நடக்கிற கண்டினியூவஸ் நாய்ஸ். மார்னிங் எழுந்த உடனே அது ஸ்டார்ட் ஆயிடும். நைட்டு தூங்குற வரைக்கும் அது ஸ்டாப் ஆகாது. இத பண்ணலாமா, இல்ல அத பண்ணலாமா, அவன் என்ன நினைச்சிருப்பான், நான் கரெக்டா பண்றேனா? இந்த வாய்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியும். ஆனா ரியாலிட்டில அதுதான் உன் கிளாரிட்டியை டெஸ்ட்ராய் பண்றது, உன் ஃபோக்கஸை பிரேக் பண்றது, உன் கான்ஃபிடென்ஸை வீக்கன் பண்றது. நீ டயர்டா இருக்க ரீசன் ஒர்க் இல்ல. நீ டயர்டா இருக்க ரீசன் திங்கிங் ஓவர்லோட். ஆனா இந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிள் வே இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனா ரொம்ப இக்னோர் பண்றோம். சைலன்ஸ். ஒரு நார்மல் டேயை இமேஜின் பண்ண. மார்னிங் அலாம் அடிக்கும். நீ எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவ? ஃபோன், நோட்டிஃபிகேஷன்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ். ஆல்ரெடி மைண்ட் பிஸி. அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு உட்காருவ. பட் 5 மினிட்ஸ்க்குள்ள ஃபோக்கஸ் போயிடும். என்ன பண்ணுவ? பேக்ரவுண்ட்ல மியூசிக், இல்லனா யூடியூப், இல்லனா பாட்காஸ்ட். அகெயின் நாய்ஸ். நீ யோசிச்சு பார்த்தா நீ ஒரு நாள்ல உன் மைண்டுக்கு சைலன்ஸ் கொடுக்க மாட்ட. ஈவன் 5 மினிட்ஸ் கூட இல்ல. ஆனா நீ எக்ஸ்பெக்ட் பண்ற, எனக்கு கிளாரிட்டி வேணும், எனக்கு ஃபோக்கஸ் வேணும், எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். இது எப்படி பாசிபிள்? உன் பிரெயின் ஒரு மிஷின் இல்ல. அது ப்ராசஸ் பண்ண டைம் வேணும், கிளியர் பண்ண டைம் வேணும். ஆனா நீ அத அலோ பண்ணல. நைட்ல பெட்ல படுத்த உடனே சடனா மைண்ட் ஃபுல் ஸ்பீட். ஓல்டு மெமரிஸ், எம்பாரசிங் மூமெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஃபியர், ரிக்ரெட், ஓவர் திங்கிங். நீ டிஸ்டர்ப் ஆகுற. ஃபோன் எடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவ. அகெயின் லூப் கண்டினியூ. இதுதான் உன் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளை பிரேக் பண்ண என்ன வேணும்? நியூ ருட்டீன் இல்ல, ஹார்ட் ஒர்க் இல்ல, மோட்டிவேஷன் கூட இல்ல. ஒன் திங் போதும்: சைலன்ஸ். சைலன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது ஜஸ்ட் பேசாம இருக்கிறது இல்ல. அது எஸ்கேப் இல்ல. அது வீக்னஸ் இல்ல. அது ஒரு பவர். சைலன்ஸ்ல தான் நீ உன்னோட ரியல் செல்ஃபை மீட் பண்ணுவ. நாய்ஸ்ல இருந்தா நீ ரியாக்ட் பண்ணுவ. சைலன்ஸ்ல இருந்தா நீ திங்க் பண்ணுவ. நாய்ஸ்ல இருந்தா நீ கன்ஃபியூஸ் ஆகுவ. சைலன்ஸ்ல இருந்தா நீ கிளியர் ஆகுவ. பாத்திருப்ப, ஒரு ஸ்ட்ராங் பர்சன் எப்படி இருப்பான்? அவன் லவுடா இருக்கான்னு இல்ல, அவன் காமா இருப்பான். அவன் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அவன் அப்சர்வ் பண்ணுவான், அனலைஸ் பண்ணுவான், கரெக்ட் டைம்ல பேசுவான். பிகாஸ் அவனுக்கு தெரியும், சைலன்ஸ் இஸ் நாட் எம்டி, இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ஸ். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ண. யாராவது உன்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறாங்க. நார்மலி நீ இமீடியேட்டா ரியாக்ட் பண்ணுவ, ஆங்கிரியா பேசுவ, சிச்சுவேஷன் பிக் ஆகும், அப்புறம் ரிக்ரெட். ஆனா நீ சைலன்ஸை சூஸ் பண்ணினா, கொஞ்சம் கேப் எடுத்தினா, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணினா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட், உன் எமோஷன் காம் ஆகும். செகண்ட், நீ சிச்சுவேஷனை கிளியரா பார்க்கலாம். அப்புறம் நீ பேசினா அது ரியாக்ஷன் இல்ல, அது ரெஸ்பான்ஸ். இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் கண்ட்ரோல். இப்போ ஸ்ட்ரெயிட்டா பிராக்டிக்கல் சிஸ்டம் பார்ப்போம். இதை ஃபாலோ பண்ணினா நீ டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவ. ஸ்டெப் 1: டெய்லி சைலன்ஸ் பிராக்டிஸ். 15 மினிட்ஸ். மார்னிங் இல்ல நைட், பட் ஸ்ட்ரிக்ட் ரூல்: நோ ஃபோன், நோ மியூசிக், நோ டாக்கிங். ஜஸ்ட் சிட். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணும், தாட்ஸ் அதிகம் வரும். பட் எஸ்கேப் பண்ண வேண்டாம், அதுதான் டீடாக்ஸ். கொஞ்சம் டேஸ்ல மைண்ட் ஸ்லோ ஆகும், காம் ஆகும். ஸ்டெப் 2: 5 செகண்ட் பாஸ் ரூல். யாராவது பேசும்போது இமீடியட்டா ரிப்ளை பண்ண வேண்டாம். 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்மால் பாஸ் உன் எமோஷனல் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். நீ ரியாக்ட் பண்ண மாட்ட, நீ ரெஸ்பாண்ட் பண்ணுவ. ஸ்டெப் 3: டாக் லெஸ், அப்சர்வ் மோர். எல்லாத்துக்கும் பேசணும்னு இல்ல, எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கொடுக்க வேண்டாம். சம்டைம்ஸ் சைலன்ஸ் தான் பெஸ்ட் ஆன்சர். நீ கம்மியா பேசினா பீப்புள் உன் வேர்ட்ஸை சீரியஸா எடுப்பாங்க. ஸ்டெப் 4: வீக்லி டீப் சைலன்ஸ். 1 hour. ஒரு வீக்ல அட்லீஸ்ட் 1 hour ஃபுல் சைலன்ஸ். நோ சோஷியல் மீடியா, நோ கால்ஸ், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஜஸ்ட் திங்க், ரைட், பிளான். இந்த ஒன் ஹேபிட் உன் லைஃப் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஒரு ஹார்ஷ் ட்ரூத் சொல்றேன்: லவுடா இருக்கிறவங்க எல்லாம் பவர்ஃபுல் இல்ல, சைலண்டா இருக்கிறவங்க தான் டேஞ்சரஸ். பிகாஸ் அவங்க இம்பல்சிவ் இல்ல, அவங்க கண்ட்ரோல்டு. அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க,
ரைட் டைம்ல மூவ் பண்ணுவாங்க. சைலன்ஸ் கிவ்ஸ் கிளாரிட்டி, ஃபோக்கஸ், எமோஷனல் ஸ்ட்ரெங்க், டிசிஷன் பவர். ஸோ நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது, ஓவர் திங்கிங் வரும்போது, கன்ஃபியூஷன் வரும்போது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணாத. டிஸ்ட்ராக்ஷன் தேடாத. ஜஸ்ட் சைலன்ஸை சூஸ் பண்ணுங்க. உன் ஃபோனை சைட்ல வச்சிடு. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. உன் மைண்ட கேட்டு பாரு. உனக்கு தேவையான ஆன்சர் ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கு. நீ கேட்க தான் பயப்படுற. இந்த வீடியோ உனக்கு ரியலா ஹெல்ப் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி டீப் கான்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்ப சொல்லு, டெய்லி நீ எவ்வளவு நேரம் சைலன்ஸ்ல இருக்க? கமெண்ட்ல சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோல அட்வான்ஸ்ட் மென்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஷேர் பண்றேன்.